ஒரு சீரிஸ் ஒழுங்கா விளையாடலனா கூட டக்குன்னு நம்மள ஒதுக்கி வச்சுருவாங்களே! ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இது. முக்கியமான மேட்ச். பிளேயிங் 11ல எடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. எடுத்தாங்கன்னா, அத அவர் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா, முக்கியமா அந்த ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு சரியான போட்டி மாப்பிள அப்படிங்கிற மாரி தான் இப்ப T20 வேர்ல்டு கப் 2026 நோக்கி போயிட்டுருக்கிற இந்திய அணியுடைய ஸ்குவாட் போட்டி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனர் ஸ்லாட்ட பொறுத்தவரைக்கும், "அண்ணே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அடிச்ச ஆட்கள இறக்கி விடவா?" அப்படின்ற மாரி பிருத்வி ஷாலேருந்து முதற்கொண்டு அவரெல்லாம் விளையாடுறதே இல்லை உருப்படியான்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதற்கொண்டு ஈசான் கிசான் அன்புடன் அழைக்கப்படும் கிசான் ஜாம் அவர்கள், சுப்மன் கில்லி, எசக்கு பெசக்கு ஜெய்ஸ்வால் அன்புடன் அழைக்கப்படும் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்துராஜ் கெய்க்வாடு இப்படின்னு அந்த பட்டாளம் பெருசாக போய்க்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் 2 ஓப்பனர் எடுத்துக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு இந்தியன் ஓப்பனரை தூக்கி இங்கே வந்து இன்னும் போட்டி போட்டா 10 பேரையுமா நான் விளையாட வைக்கிறது? மொத்தமாகவே டீமில் 11 பேர், அவங்க 10 ஓப்பனர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது பிசிசிஐ செலக்ஷன். அந்த வகையில் சஞ்சு சாம்சனுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். பிகாஸ் இந்த சீரீஸில் அவரை வந்து இந்த 3 மேட்சுக்கு அப்புறமா ஒருவேளை இந்த மேட்ச்சில் அவங்க பிளேயிங் நோடு தூக்கிட்டாங்கன்னா கஷ்டகாலம். ஏன்னா நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போட்டிங்கிறது வந்து வெறும் அந்த ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு மட்டும் கிடையாது. மிடில் ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சீனியர் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர்லேருந்து ஆரம்பிச்சு இளவண்டுக சிலுவண்டுக வரைக்கும் இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வரைக்கும் இந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் சரியான ஒரு போட்டி இருக்குது. விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு சஞ்சு சாம்சன் இல்லை அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ மாப்பிள்ள சுரேல் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அவர் நல்லா வந்துட்டு கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்றாப்புல. பட் இருந்தாலும் கேப்டன் கீப்பராக தான் அவர் நிறைய வச்சுக்கணும் நம்மன்னு சொல்லிட்டு டபக்குன்னு அவரை தூக்கி இந்த பக்கம் போட்டாலும் போட்டுருவாங்க. ஸோ வாய்ப்புகளை தேடி இப்போ பல பேர் வந்துட்டு தவறு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்முடைய சஞ்சு சாம்சன் அவருடைய இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃபார்ம் ரைட் நோ கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா நம்ம கண் கலங்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய பேட்டிங்கில் இருக்கிற ஃப்ளாஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி வந்து இந்த பிருத்திவி ஷா, ருத்துராஜ் கெய்க்வாட்லாம் மாட்டுவாங்க அதே மாதிரி தலைவனையும் பிடிச்சி விட்றாங்க. பேக் ஃபுட்டில் மாட்ட விட்டுறாங்க. அவர் பேக் ஃபுட்டில் போய் ஆட மாட்டேங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சுக்கிட்டு புல் ஷாட் ஆடுறாப்புல. அதனால தான் வந்துட்டு அந்த ஷாட் வந்து நேராக கொண்டு போய் மிடான் கையில் விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தவறுகளெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்பார். அவர் மாதிரி ஒரு லெஜெண்ட் பிளேயர் எடுத்து நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியது கிடையாது. ஒரு இளம் லெஜெண்டு தான் அவர் உண்மையாகவே. ஸோ அந்த வகையில் நான் வந்து இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது வந்துட்டு யாருக்கு வேணா இருக்கலாம். பிளேயர்ஸுக்கு இருக்கலாம், பிசிசிஐக்கு இருக்கலாம், கேப்டனுக்கு இருக்கலாம், கோச்சுக்கு இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். ஆனால் யார் விளாடுறாங்க விளாடலங்கிற இந்த டென்ஷனை நீங்கள் வச்சுக்காதீங்க. என்ன பார்க்க முடியுது வை தோ மச் டென்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. அதனால் யாரோ எதையோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்களேன் பாய்ஸ் அப்படின்றதோட சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு பாய்.